ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுகன்யாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எதுவும் நடக்கலை. பட் முத்துவேல் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நம்ம கோமதி சில ப்ராமிசஸ் வாங்கினாங்க. அதாவது, அண்ணே, என்னுடைய பொண்ணு அரசியால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வராது. அவளாக குமார்கிட்ட என்ன பண்ண மாட்டா, பேச மாட்டா. உங்களுடைய குடும்ப கௌரவத்துக்கு எந்த ஒரு களங்கமும் வராமல் நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி உங்களுடைய பையனால், குமாரால் என்னுடைய பொண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. என்னுடைய குடும்பத்துக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாது. ஸோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி ஸ்ட்ரிக்டாகவே கேட்குறாங்க. அதற்கு நம்ம முத்துவேல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாரு, நீ நான் அண்ணன் தங்கச்சி அப்படின்ற உறவெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த உறவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த உறவை புதுப்பிக்கணும்னு நினைக்கவும் நீ கூடாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உன் இடத்துல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அழியிறதுக்கு நான் விட மாட்டேன். ஸோ அதனால் நீ பயப்பட வேண்டாம். குமாரால் உன்னுடைய பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. உன் குடும்பத்துக்கு எந்த விதமான அசிங்கமும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த முத்துவேல் உயிரே போனாலும் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் உறுதியாக நம்ம கோமதிக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதற்கப்புறம் தான் கோமதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. இப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குது. இப்போ தான் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் அழுகையவாது நிப்பாட்டி கொஞ்சம் சோகத்துலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் எங்கே போயிருக்கார் அப்படின்றது நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, பாண்டியன் உமையா அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு. உமையாள் வீட்டுக்கு போய் அவங்க மாமா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்த்து, உங்களுடைய பையனுக்கு என் பொண்ணு அரசியை கொடுக்கறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். மாமா கடையில் கேட்டுட்டு போயிருந்தார். நானும் யோசித்து பார்த்தேன், இது எனக்கு சரின்னு தான் படுது. அதனால் நான் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் வாக்கு கொடுக்குறாரு. இப்போ அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி படிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களே வீடு தேடி சரின்னு சொல்கிறதுல உமையாள் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிண்ணே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உமையாள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நீங்கள் என் பொண்ணு சிவாவை நீங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை, அதான் பொண்ணு பார்க்குறதுக்கு என் வீட்டுக்கு வாங்க, வரும்போது நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைய அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு. பாண்டியனுக்கு இப்போதைக்கு அரசியோட மைண்ட் வேறு பக்கம் டைவர்ட் ஆகிடக்கூடாது. அண்டு குமாரோடைய வலையில் போய் அவங்க சிக்கி விழுந்துடக்கூடாது. அதற்காக மட்டும்தான் பாண்டியன் இப்படி அடிதடியாக யோசித்து என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாரு. அப்படி இல்லைனா பாண்டியன் இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன்தான் பாண்டியன். அவரையே இப்படி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா அது அரசி பண்ண இப்போ உள்ள செயல்களால் மட்டும்தான். அரசி வேறு யாரையாவது லவ் பண்ணியிருந்தா கூட பாண்டியன் இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை சீரியஸ் ஆக்கியிருக்க மாட்டார். குமாரை போய் லவ் பண்ணது தான் அவரால் தாங்கிக்கவே முடியல. குமாரோடைய பிஹேவியர் அண்ட் கேரக்டர் எல்லாமே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதை சொல்லி மட்டும்தான் கோமதியும் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் போடுறாங்க, உன் அண்ணிங்களையே கடத்தினாண்டி அவங்க என்னை பற்றி உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறதுக்கான காரணம் நியாயமானது தான். இப்போ ஆனால் அரசி கண்டிப்பாக ஃபைனலாக யாருக்கு ஜோடியாக வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குமாருக்கு தான். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா அப்போ தான் கதைன்ற ஒன்று வேணும் இல்லையா. இப்போ ரியல் லைஃப்பில் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. பட் இது சீரியல் தான், இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டும்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அவங்க கஷ்டப்பட போகிறது நிதர்சனமான உண்மை தான். பட் இவங்க எல்லாருமே அவங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க. படித்து சொல்கிறாங்க, வேண்டாம், அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கேட்காத அரசி கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக போய் கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஸோ இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது. இப்போ அரசி கொஞ்சம் மனநிலையை மாற்றிருக்காங்க. அப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க, இல்லைப்பா எங்கே போயிட்டு வந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறுமையாகவே கேட்குறாங்க. அதற்கு பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு.
இங்கே பாரு கோமதி, நான் ஒரு முடிவு எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க நம்ம வாழ்க்கை முழுக்க இவ்வளோ அழகாக 5 பிள்ளைங்களை பெற்று அழகாக வளர்த்துருக்கீங்க, இவ்வளோ ஒருத்தியை மட்டும்தான் நான் தான் பார்க்குறதுக்கு தவறிட்டேன். ஆனால் நீங்கள் மற்ற எல்லா பிள்ளைங்களையும் நீங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கீங்க, நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நம்புகிறாங்க. ஸோ அப்போ பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி கோமதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்னா, என் அக்கா உமையா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பையனுக்கு நம்ம அரசியை பொண்ணு கேட்டு வந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லி அனுப்புனேன்னா, என் பொண்ணு வந்து படிக்கணும், அவள் வந்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்படுறா, அதனால் இப்போதைக்கு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் அனுப்புனேன். ஆனால் அது வந்து இப்போ தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அரசிக்கு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லைப்பா அரசி, ஆனால் அவன் அந்த குமார் வந்து உன்னை சும்மா விட மாட்டான், ஏதாவது ஒரு வகையில் உனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் உனக்கு கல்யாணன்ற ஒன்று ஆகிருச்சு அப்படின்னா உனக்கு அவனால் எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் படி அப்படின்ற மாதிரி பாண்டியன் எடுத்து புரிய வைக்கிறாரு. அதற்கு அரசி வந்து உனக்கு கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சம்மதிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இதற்கு மேலே இவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பாண்டியனும் நம்ம கோமதியும் முழுசாக உடஞ்சிருவாங்க. அவங்களால இதுக்கப்புறம் வந்து தாங்கிறதுக்கு மனசில் சக்தியே கிடையாது. அதனால் அரசி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அரசி இப்போ தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இந்த நல்ல முடிவை பொறுக்காத நம்ம சுகன்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படி கல்யாணத்துக்கு சரின்ட்டா படக்குன்னு, இவளை நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமாருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, டே இங்கே பாருடா குமார், நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாம் வீணாகி போகுது. நீ அரசியை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆனால் அதெல்லாம் ஒரே நாளில் இப்படி சுக்குநூறாக உடஞ்சிருச்சேடா. அவள் உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் சரின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே குமாருக்கு அதிர்ச்சி. ஏன்னா இவருக்கு வந்து குமாருக்கு பழிவாங்கிற எண்ணம் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அழகாக இருக்காங்க, ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்டில் தான் அவர் இருந்தார். அதனால் இப்போ அவரால் கொஞ்சம் தாங்கிக்க முடியலை தான், கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க அத்தை, அதெல்லாம் முடியாது. என்ன சொல்கிறீங்க சித்தி, எனக்கு கண்டிப்பாக அரசி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் குமார், அவகிட்ட பேசி பார்க்குறேன், ஆனால் அதுக்கு மீறி ஏதாவது நடந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சித்தி, நீங்கள் வந்து சுகன்யா கிட்ட பேசி பாருங்கள், அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறினா அப்படின்னா நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ குமார் வந்து முயற்சி பண்ணுறாரு. இங்கே பாரு அரசின்னு சொல்லிட்டு சுகன்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்பவே சோகமாக வாசலில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ சுகன்யா வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அரசி இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்றதுக்காக பெரியவங்க எடுத்த முடிவுக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ குமாரை கண்டிப்பாக மறந்துடணுமா, குமாரை வந்து அதுக்கப்புறம் நீ அவன் கூட பொய்யா பழகுன மாதிரி ஆயிராத அரசி அப்படின்னு சொல்லி நம்ம அரசியோட மண்டையை கழுவுறாங்க. ஆனால் இப்போதைக்கு அரசி மாறவே மாட்டாங்க. அரசி சொல்லிடுறாங்க, இல்லை அத்தை, என்னால் முடியாது, நீங்கள் அன்றைக்கி சினிமா தேட்டருக்கு வரேன்னு சொன்னதுனால தான் நானே என்ன பண்ணேன் வந்தேன், நாங்கள் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. நான் கடைசி வரைக்கும் உங்களை சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் பழனிவேல் மாமாவுக்காண்டி தான். அவர் வந்து ரொம்ப ரொம்ப பாவம், அவருக்கு இருந்திருந்து இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்குது. இப்போ உங்களை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் விட்டேன். கடைசி வரைக்கும் எல்லா தப்பையும் என் மேலேயே நான் போட்டுக்கிட்டேன், உங்களை பற்றி நான் சொல்லி கொடுக்கல. அதே இது நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்கள் மேலேயே வீட்டில் இருக்க எல்லோரும் கோவப்பட்டிருப்பாங்க. முக்கியமாக மாமா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டிருப்பார். மாமா கோவப்படக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் சொல்லலை. அதனால் தயவு செய்து இதுக்கப்புறம் அவரை பற்றி, குமாரை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு கதி கலங்குது. என்னடா இது, திடீர்னு இவள் இவ்வளோ திருந்திட்டா, இதுக்கப்புறம் இவளை எப்படி இந்த பாதைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது, திரும்பி இவளை கெடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க.
ஸோ சுகன்யாவோட முயற்சி அதில் வந்து நம்ம அரசி சிக்குவாங்களா அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.